ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிரியா. இப்போ நீங்கள் பார்க்குறது ஜூன் மாதத்துக்கான மளிகை பொருட்கள். நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு வீடியோவில் ஒரு கிளான்ஸாக காமிச்சிருக்கேன். அது கூடவே நம்ம மளிகை பொருட்கள் வாங்கும் பொழுது எப்படி பணத்தை மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். போன மாதம் ஸ்கூல் லீவால் எங்கள் பசங்க, மாமியார் எல்லாருமே ஊருக்கு போயிருந்தாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் அப்படின்ற தொட்டு மே மந்த் வாங்கின மளிகை பொருட்களில் கொஞ்சம் மீதம் இருந்துச்சு. அது போக என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் இந்த மாதம் வாங்கியிருக்கேன். இப்போல்லாம் எல்லாருமே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. பட் நான் எப்போவுமே தேவையானது மட்டும்தான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவேன். எப்படின்னா ஊறுகாய், ஜாம் இதெல்லாம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிப்பேன். மற்றதெல்லாம் மளிகை பொருட்கள் ஹோல்சேல் கடைன்னு ஒன்று இருக்கும், அங்கே தான் வாங்குவேன். கடைக்காரங்க எல்லாருமே ஹோல்சேல் கடையில் போய் தான் வாங்குவாங்க. நமக்கு கொஞ்சம் ரேட் குறைச்சி கொடுப்பாங்க. போன மாத பொருட்களில் மீதம் இருக்கிறத முதல்ல காலி பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். என்னென்ன பொருள் மீதம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. லிஸ்ட் இல்லாமல் கடைக்கு போகிற பழக்கமே வச்சுக்காதீங்க. 2வது, மெஷர் பண்ணி போடுற பழக்கம் வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே ஒரு மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கான மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை தொடர்ந்து போட்டு நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ராவாக போட்டு அது மீதமாகி வேஸ்ட் ஆகிறத தவிர்க்க முடியும். பாட்டிலாக வாங்குறத முற்றிலுமாக தவிர்த்துருங்க. பாட்டிலே வேண்டாம், சாஷே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். காஃபி தூள், கம்ஃபோர்ட் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சாஷே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பு கூட. கோதுமை மாவு கடையில் மாவாக வாங்குறதை விட கோதுமை வாங்கி நம்ம காய வச்சு அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு குவான்டிட்டி அதிகமாக வரும். நம்ம அதில் கொஞ்சம் பணத்தை மிச்சம் பண்ண முடியும். காலம்பரை சமைக்கிற அவசரத்தில் நம்ம ஈரக்கையை சில நேரத்தில் உப்பு இந்த மாதிரி சில விஷயங்களில் ஈரக்கையை போட்டுருவோம். அது நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிரும் அந்த பொருள். அந்த பழக்கத்தை கொஞ்சம் விட்டுருங்க. எனக்கு இந்த மாதம் பில்லு 1759 ரூபா ஆச்சு. இது கூடவே நான் ரேஷனும் வாங்கி ரேஷன் பொருட்களையும் யூஸ் பண்ணிப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் மளிகை பில் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.